ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எவ்வாறு மாறப் போகின்றது? என்னை காப்பாற்றி விடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்தால் எவ்வாறு என்னை காப்பாற்றுவீர்கள்? இப்படியே இது நீண்டு கொண்டு போனால், காலம் தாழ்த்தி கொண்டு போனால் இதன் முடிவுதான் என்ன என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நான் உன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவேன், எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றி விடுவேன். இது உனக்கு புரியும்படியே இப்போது கூறுகிறேன். முழுமையாக கேள், இறுதியில் தெரிந்து கொள்வாய். நான் உன்னை எப்படி காப்பாற்றுவேன் என்று கேட்கிறாயா? ஒரு மாடு மேய்ச்சலுக்காக ஒரு காட்டிற்குள் சென்றது. மாலை நேரம் நெருங்கியது. ஒரு புலி தன்னை நோக்கி வருவதை மாடு பார்த்தது. மாடு பயத்தில் ஓட ஆரம்பித்தது. அந்த புலியும் அதன் பின்னால் ஓட ஆரம்பித்தது. ஓடும் மாடு முன்னால் ஒரு குளத்தை கண்டது. பயந்து போன மாடு குளத்திற்குள் நுழைந்தது. புலியும் அதனை பின்தொடர்ந்து குளத்திற்குள் நுழைந்தது. அந்த குளமும் மிகவும் ஆழமாக இல்லை. அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது மற்றும் சேறு நிரம்பி இருந்தது. அவற்றின் இடையிலான தூரம் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது புலி சேற்றில் சிக்கியதால் எதுவும் செய்ய முடியவில்லை. மாடு மெதுவாக சேற்றுக்குள் முழுக தொடங்கியது. புலியின் அருகில் மாடு இருந்த போதும் புலியால் அதனை பிடிக்க முடியவில்லை. அவர்கள் மெதுவாக சேற்றுக்குள் மூழ்க ஆரம்பித்தனர். இருவரும் சேற்றிற்குள் கிட்டத்தட்ட கழுத்து வரை மூழ்கிவிட்டனர். சிறிது நேரம் கழித்து மாடு புலியை கேட்டது, உனக்கு யாரேனும் உரிமையாளர் இருக்கிறாரா? புலி கூறியது, நான் காட்டில் ராஜா, யாருக்கும் சொந்தமில்லை. நானே இந்த காட்டின் உரிமையாளன். மாடு கூறியது, ராஜாவாக இருந்து என்ன பலன்? நீயும் என்னை போலவே மாட்டிக்கொண்டிருக்கிறாய். இப்போது புலி கூறியது, நீயும் தான் என்னை போல சாக போகின்றாய். உன்னிடம் உரிமையாளர் இருந்தாலும் உன் நிலை என்னுடையது போலவே தானே இருக்கிறது என்று. இப்போது மாடு கூறுகின்றது, இல்லவே இல்லை. என் நிஜமானன் மாலையில் வீட்டுக்கு வந்து என்னை தேடி பார்ப்பார். அவர் நிச்சயமாக என்னை தேடி இங்கு வந்து என்னை இந்த மண்ணிலிருந்து வெளியில் எடுத்து வீட்டிற்கு அழைத்து செல்வார். உன்னை யார் அழைத்து செல்வார்கள் என்று கேட்டது. சிறிது நேரத்திலேயே ஒரு மனிதன் அங்கு வந்து அந்த மாட்டை மீட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றார். செல்லும் முன் மாடு மற்றும் அதன் உரிமையாளர் இருவரும் நன்றியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர் விரும்பினாலும் புலியை சேற்றிலிருந்து எடுக்க முடியவில்லை. ஏனெனில் அது அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையலாம். இந்த கதையில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இங்கே உரிமையாளர் என்பது குரு, புலி என்பது இருமாப்புள்ள கர்வமுள்ள மனம், குலம் என்பது இந்த உலகம், மாடு என்பது குருவை அடைந்த பக்தன். குருவை சரணடைந்த ஒரு பக்தன் தான் குருவை தேடாவிட்டாலும் அந்த குருவே அந்த பக்தனை தேடி வருவான். அவன் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஆபத்து காலத்தில் சரியான நேரத்தில் குரு வந்து மீட்டெடுப்பான். பிரச்சனைகள் கஷ்டங்கள் எனும் இந்த குலத்திலிருந்து குரு தன் பக்தனை நிச்சயம் மீட்டெடுப்பார். புலியை போன்று குருவின் வழிகாட்டுதல் இல்லாதவர்களோ இருமாப்பு உள்ளவர்களையோ யாராலும் காப்பாற்ற முடியாது. நீ என்னிடம் சரணடைந்திருக்கிறாய். உன்னை காப்பது என் பொறுப்பு. கலங்காதே செல்லமே, எப்படியும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன். நம்பிக்கையோடே இரு. ஓம் நமச்சிவாய.